ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரெசிஸ்டன்ஸ் சேனல். பற்றி இன்றைய சில முக்கிய செய்திகளை பார்ப்போம். அதுக்கு முன்னாடி என்னோட சேனல் லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மேலும் பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. குவைத் வான் பாதுகாப்பு அமைப்புகள் வெள்ளிக்கிழமை அதிகாலையில் குவைத் மாநிலத்தின் வான்வெளியில் அத்துமீறிய விரோத ஏவனைகள் மற்றும் ட்ரோன்களை தொடர்ந்து தடுத்து நிறுத்தி வருவதாக அறிவித்தன. குவைத் வான் பாதுகாப்பு தற்போது நாட்டை குறிவைத்து ஏவுகணை மற்றும் ட்ரோன் தாக்குதலுக்கு கையாண்டு வருவதாகவும், பாதுகாப்பு அமைப்புகள் நிறுவப்பட்ட செயல்பாட்டு நடைமுறைகளுக்கு ஏற்ப அச்சுறுத்தல்களுக்கு பதிலளிக்கும் என்றும் அமைச்சகம் தெரிவித்துள்ளது. குவைத் வான்வெளியில் நுழைந்த ஏவுகணையை வான் பாதுகாப்பு அமைப்புகள் வெற்றிகரமாக இடைமறித்ததாகவும், இதனால் நாட்டின் சில பகுதிகளில் எச்சரிக்கை சேலன்கள் இழக்கப்பட்டதாகவும் பாதுகாப்பு அமைச்சகத்தின் அதிகாரப்பூர்வ செய்தி தொடர்பாளர் கர்னல் சவுத் அப்துல் அஜீஸ் அல் அத்வான் அவர்கள் ஒரு அறிக்கையில் தெரிவித்துள்ளார். இடைமறிப்பு நடவடிக்கையின் விளைவாக சில இடிபாடுகள் விழுந்தது. வாகனத்திற்கு சேதம் விளைவிப்பதால் குறைந்த அளவு பொருள் சேதம் ஏற்பட்டது. ஆனால் மனித காயங்கள் எதுவும் பதிவாகவில்லை என்று அவர் விளக்கினார். குவைத் ஆயுதப்படைகள் தங்கள் தற்காப்பு கடமைகளை உயர் செயல்திறன் மற்றும் தயார் நிலையுடன் தொடர்ந்து மேற்கொண்டு வருவதாக கர்னல் அல் அத்வான் அவர்கள் உறுதிப்படுத்தினார். நாட்டின் பிரதேசத்தை பாதுகாக்கவும் அதன் பாதுகாப்பு மற்றும் ஸ்திரத்தன்மையை பராமரிக்கவும் படைகள் முழுமையாக தயாராக உள்ளன என்பதை வலியுறுத்தினார். வான்வெளி தற்காலிகமாக மூடப்பட்டதால் நாட்டில் சிக்கி தவிக்கும் இந்திய பயணிகளுடன் தொடர்ந்து தொடர்பில் இருப்பதாகவும், அவர்களின் நல்வாழ்வை உறுதி செய்வதற்காக வழக்கமான பின்தொடர்தல்களை பராமரிப்பதாகவும் குவைத்தில் உள்ள இந்திய தூதரகம் தெரிவித்துள்ளது. தனது அதிகாரப்பூர்வ கணக்கில் வெளியிடப்பட்ட அறிக்கையில் இடையூறால் பாதிக்கப்பட்ட இந்தியர்களுக்கு ஆதரவிப்பதில் முழுமையாக ஈடுபட்டதாகவும், நிலைமையை உன்னிப்பாக கண்காணித்து வருவதாகவும் தூதரகம் தெரிவித்துள்ளது. விமான நிலையம் மூடப்பட்ட பிறகு சில நூற்று போக்குவரத்து பயணிகள் குவைத் சர்வதேச விமான நிலையத்தில் சிக்கி தவித்தனர். பாதிக்கப்பட்ட பயணிகள் குவைத்தில் உள்ள ஒரு ஹோட்டலில் தங்க வைக்கப்பட்டுள்ளனர். மேலும் பயண ஏற்பாடுகளுக்காக காத்திருக்கிறார்கள். விமானங்கள் மீண்டும் தொடங்கியதும் சிக்கி தவிக்கும் பயணிகளுக்கு உதவவும் அவர்களின் அடுத்த கட்ட பயணத்தை எளிதாக்கவும் சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் மற்றும் பங்குதாரர்களுடன் ஒருங்கிணைந்து தூதரகம் தினசரி நிலைமையை பின்தொடர்ந்து வருவதாகவும் அதிகாரிகள் தெரிவித்தனர். வழக்கமான விமான நடவடிக்கைகள் மீண்டும் தொடங்கும் வரை இந்திய குடிமக்களுக்கு தொடர்ந்து உதவுவதற்கும் அவர்களின் நலனை உறுதி செய்வதற்கும் தூதரகம் தனது உறுதிப்பாட்டை மீண்டும் வலியுறுத்தியுள்ளது. சுகாதார அமைச்சகம் அதன் அங்கீகரிக்கப்பட்ட சுகாதார அவசர கால திட்டங்களை செயல்படுத்தியுள்ளது மற்றும் பிராந்திய முன்னேற்றங்களுக்கும் பதிலளிக்கும் விதமாக நாடு முழுவதும் உள்ள சுகாதார வசதிகளை தயார் நிலையின் அளவை உறுதியுள்ளது. அரசு தொடர்பு மையத்தில் நடைபெற்ற செய்தியாளர் சந்திப்பின் போது பேசிய அமைச்சகத்தின் அதிகாரப்பூர்வ செய்தி தொடர்பாளர் டாக்டர் அப்துல்லா அல் சன்னத் அவர்கள் குடிமக்கள் மற்றும் குடியிருப்பாளர்களின் பாதுகாப்பை உறுதி செய்வதும் தடையற்ற சுகாதார சேவைகளை பராமரிப்பதையும் நோக்கமாக கொண்ட ஒருங்கிணைந்த தேசிய அமைப்பின் ஒரு பகுதியாக தொடர்புடைய அரசு நிறுவனங்களுடன், குறிப்பாக உள்துறை மற்றும் பாதுகாப்பு அமைச்சகங்களுடன் ஒருங்கிணைந்து சுகாதாரத்துறை 24 மணி நேரமும் முன்னேற்றங்களை கண்காணித்து வருவதாகவும் கூறினார். அமைச்சகம் உடனடியாக அவசரகால நடவடிக்கைகளை செயல்படுத்தியதாக டாக்டர் அல் சனத் கூறினார். சுகாதார செயல்பாட்டு அறை முன்னேற்றங்களை கண்காணிக்கவும் மருத்துவ பதிலை ஒருங்கிணைக்கவும் தொடர்ந்து செயல்படுகிறது. அவசர மற்றும் தீவிர சிகிச்சை பிரிவுகள் தயார் நிலை அளவை அதிகரித்துள்ளன. அதே நேரத்தில் மருத்துவமனைகள் மற்றும் சுகாதார மையங்கள் அவற்றின் செயல்பாட்டு திட்டங்களை மதிப்பாய்வு செய்து செயல்படுத்தியுள்ளன. நாடு முழுவதும் உள்ள ஆரம்ப சுகாதார நிலையங்களும் அவசர கால நெறிமுறைகளின்படி செயல்பட தொடங்கியுள்ளன. பல மையங்கள் 12 மணி நேரமும் 24 மணி நேரமும் முழு செயல்பாட்டு திறனுடன் இயங்குகின்றன. அதே நேரத்தில் மருந்துகள் மற்றும் மருத்துவ பொருட்களின் போதுமான தயார் நிலையை மேலும் வலுப்படுத்த பொது மருத்துவமனைகளில் அவசரமற்ற திட்டமிடப்பட்ட அறுவை சிகிச்சைகள் தற்காலிகமாக நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளன. இதனால் மருத்துவமனைகள் சாத்தியமான அவசர சேவைகளில் கவனம் செலுத்த முடியும். இருப்பினும் மருத்துவமனைகள், சிறப்பு மையங்கள் மற்றும் பல் மருத்துவமனைகள் தொடர்ந்து தங்கள் சேவைகளை வழக்கம் போல் வழங்குகின்றன. குவைத் விசட் கட்டுப்பாடு மையம் அதன் அவசரகால திட்டத்தை செயல்படுத்தியுள்ளது என்றும், நச்சுப் பொருட்கள் அல்லது ரசாயன வெளிப்பாடு தொடர்பான எந்தவொரு சம்பவங்களையும் கையாள தயாராக உள்ளது என்றும் டாக்டர் அல் சனத் குறிப்பிட்டுள்ளார். தேவைப்பட்டால் பொட்டாசியம் அயோடைடை வழங்க மையம் தயாராக உள்ளது என்பதையும் அவர் உறுதிப்படுத்தினார். ஜாஃபர் மருத்துவமனை அவசர மையத்திலும் அவசரகால திட்டம் செயல்படுத்தப்பட்டுள்ளது. இதில் 12 புத்துயிர் படுக்கைகள், 8 அறுவை சிகிச்சை அறைகள், 50 தீவிர சிகிச்சை படுக்கைகள் மற்றும் 50 அவசர படுக்கைகள், கதிரியக்கவியல் மற்றும் ஆய்வு வசதிகள், இரத்த வங்கி மற்றும் விமான ஆம்புலன்ஸ் சேவைகளுக்கான பிரத்யேக ஹெலிபேட் ஆகியவை அடங்கும். இதற்கிடையில் கடல்நீர், குடிநீர் மற்றும் வான்வெளி துகள்களில் எதிர்வீச்சு அளவை சோதிப்பது உள்ளிட்ட தடுப்பு மற்றும் சுற்றுச்சூழல் கண்காணிப்பு நடவடிக்கைகளை பொது சுகாதாரத்துறை தீவிரப்படுத்தியுள்ளது.
தொடர்புடைய நிறுவனங்களுடன் ஒருங்கிணைந்து 24 மணி நேரமும் 13 கதிர்வீச்சு கண்காணிப்பு நிலையங்களும் அதிகாரிகள் கண்காணித்து வருகின்றன. குவைத்தின் மூலோபாய இரத்த இருப்புகளில் வசதியான மட்டங்களில் உள்ளன என்று டாக்டர் அல் சனத் பொதுமக்களுக்கு உறுதியளித்தார். அமைச்சகத்தால் தொடங்கப்பட்ட இரத்த தான பிரச்சாரம் பொதுமக்களிலிருந்து வலுவான வரவேற்பை கண்டுள்ளது. பிரச்சாரம் தொடங்கியிலிருந்து கிட்டத்தட்ட 2000 யூனிட் ரத்தம் சேர்க்கப்பட்டுள்ளது. நாட்டின் அவசர மருத்துவ அமைப்பு அனைத்து ஆளுநர்களின் 79 ஆம்புலன்ஸ் மையங்கள் மற்றும் நிலையங்கள் மூலம் செயல்படுகிறது. 193 அவசர ஆம்புலன்ஸ் மற்றும் 29 அவசரமற்ற பிரிவுகள் மற்றும் 20 முதல் பலிதளிப்பான வாகனங்கள் உட்பட 222 ஆம்புலன்ஸ்களின் தொகுப்பாக ஆதரிக்கப்படுகிறது என்று அவர் மேலும் கூறினார். இந்த அமைப்பு 24 மணி நேரமும் பணிபுரியும் 483 சிறப்பு தொழில்நுட்ப பணியாளர்களால் பணியாற்றப்படுகிறது. அமைச்சகத்தின் கூற்றுப்படி அரசு மருத்துவமனைகளில் படுக்கை வசதி விகிதம் தற்போது சுமார் 49% உள்ளது. இது எந்த ஒரு சாத்தியமான முன்னேற்றங்களையும் கையாள சுகாதார அமைப்பிற்குள் போதுமான திறனை குறிக்கிறது. குவைத்தின் சுகாதார பராமரிப்பு அமைப்பில் 7 பொது மருத்துவமனைகள், 14 சிறப்பு மையங்கள் மற்றும் 118 ஆரம்ப சுகாதார மையங்கள் உள்ளன. இதில் மருத்துவர்கள், செவிலியர்கள், தொழில்நுட்ப வல்லுநர்கள் மற்றும் நிர்வாக ஊழியர்கள் உட்பட அரசு சுகாதாரத்துறையில் 66,969 ஊழியர்கள் பணியாற்றுகின்றனர். நாடு முழுவதும் சுகாதார சேவைகள் வழக்கம்போல் தொடர்கின்றன என்று டாக்டர் அல் சனத் அவர்கள் வலியுறுத்தினார். மருத்துவமனை அவசர சிகிச்சை பிரிவுகள் 24 மணி நேரமும் முழுமையாக செயல்பட்டு வருகின்றன. அதே நேரத்தில் ஆரம்ப சுகாதார நிலையங்கள் தொடர்ந்து நோயாளிகளை பெற்று சேவைகளை வழங்குகின்றன. முதல் வாரத்தில் 1,00,000க்கும் மேற்பட்ட பார்வையாளர்கள் முதன்மை பராமரிப்பு மையங்களில் பதிவு செய்யப்பட்டுள்ளனர். கடந்த வாரத்தில் ஆம்புலன்ஸ் சேவைகளுக்கு சுமார் 1500 அழைப்புகள் மற்றும் புகார்கள் வந்ததாகவும் இது சாதாரண வரம்பிற்குள் கருதப்படுவதாகவும் அவர் கூறினார். நாள்பட்ட நோய்கள், மருத்துவமனைக்கு இடையில் நோயாளி இடமாற்றம் மற்றும் பிற வழக்கமான அவசர நிலைகள் தொடர்பான வழக்குகள் இந்த அமைப்புகளில் அடங்கும். இதுபோன்ற சூழ்நிலைகளில் பொதுமக்கள் விழிப்புணர்வின் முக்கியத்துவத்தை வலியுறுத்திய அமைச்சகத்தின் செய்தி தொடர்பாளர் குடிமக்களுக்கும் குடியிருப்பாளர்களுக்கும் அமைதியாக இருந்து பொறுப்புடன் செயல்பட வேண்டும் என்று வலியுறுத்தினார். புகை அல்லது வாயுக்களுக்கு ஆளாகுதல், மேலோட்டமான காயங்கள் அல்லது இரத்தப்போக்கு போன்ற சிறிய சம்பவங்களுக்கு அடிப்படை முதலுதவி பதில்களை பற்றி மக்கள் அறிந்திருக்க வேண்டும் என்று தகவல்களுக்கு அதிகாரப்பூர்வ ஆதாரங்களை மட்டுமே நம்பியிருக்க வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தினார். குவைத்தின் சுகாதார அமைப்பு ஒருங்கிணைந்த தேசிய கட்டமைப்பிற்குள் முழு திறனுடன் தயாரித்து தொடர்ந்து செயல்பட்டு வருவதாகவும் பொது சுகாதாரம் மற்றும் பாதுகாப்பை பாதுகாக்க பாடுபடும் மருத்துவ, செவிலியர், தொழில்நுட்ப மற்றும் நிர்வாக ஊழியர்களின் அர்ப்பணிப்பை பாராட்டியும் டாக்டர் அல் சனத் அவர்கள் முடித்தார். தற்போதைய சூழ்நிலையில் தொடக்கத்திலிருந்து நாடு முழுவதும் 50 முறை வான்வழி தாக்குதல் சைரன்கள் இயக்கப்பட்டுள்ளதாக குவைத்தின் உள்துறை அமைச்சகம் அறிவித்துள்ளது. அதே நேரத்தில் அதிகாரிகள் இடிபாடுகள் விழுந்ததாக 165 புகார்கள் பெற்று அவற்றை கையாண்டுள்ளனர். அரசு தொடர்பு மையம் ஏற்பாடு செய்திருந்த முதல் கூட்டு ஊடக சந்திப்பின் போது உள்துறை அமைச்சகத்தின் மக்கள் தொடர்பு மற்றும் பாதுகாப்பு ஊடகத்துறையின் இயக்குநர் ஜெனரல் பிரிகேடியர் ஜெனரல் நாசர் ஃபெசஸ் அவர்கள் இந்த அறிவிப்பை வெளியிட்டுள்ளார். குவைத்தில் பாதுகாப்பு நிலைமை சீராக இருப்பதாகவும் நாட்டின் பாதுகாப்பு மற்றும் பாதுகாப்பு அமைப்புகள் மிக உயர்ந்த தயார் நிலை மற்றும் தயார் நிலையை செயல்படுவதாகவும் வலியுறுத்தி பௌசர் அவர்கள் எந்த ஒரு அவசர நிலையையும் விரைவாகவும் துல்லியமாகவும் கையாள்வதை உறுதி செய்வதற்காக வடிவமைக்கப்பட்ட முன்னெச்சரிக்கை மற்றும் விரிவான திட்டங்களின் கீழ் செயல்படும் அனைத்து தொடர்புடைய மாநில துறைகளில் தொடர்ச்சியான கள இருப்பின் ஆதரவுடன் கூட்டு செயல்பாட்டு அறைகளின் ஒருங்கிணைந்த அமைப்பு 24 மணி நேரமும் செயல்பட்டு வருவதாகவும் அவர் கூறினார். நிலைமை தொடங்கியிலிருந்து சிவில் பாதுகாப்பு பொது இயக்குநரகம் அதன் சைரன்களை 50 முறை செயல்படுத்தியுள்ளது என்றும் குவைத் ராணுவம், உள்துறை அமைச்சகம் மற்றும் தேசிய காவல்படையை சேர்ந்த வெடிபொருள் அகற்றும் குழுக்கள் அங்கீகரிக்கப்பட்ட அவசரகால பதிலளிப்பு திட்டத்தின்படி துண்டுகள் விழுவது குறித்த ஏராளமான அறிக்கைகளுக்கு பதிலளித்துள்ளதாகவும் அவர் கூறினார். எச்சரிக்கைகள் மற்றும் எச்சரிக்கைகள் சமூகத்தின் அனைத்து பிரிவுகளையும் சென்றடைவதை உறுதி செய்வதற்காக அமைச்சகம் பல நடவடிக்கைகளை எடுத்துள்ளதாக ஃபவுஸ்லை விளக்கினார். நாடு முழுவதும் சைரன்கள் செயல்படுத்தப்பட்டன. மேலும் குவைத்தின் அதிகாரப்பூர்வ தொலைக்காட்சிகள், சேனல்கள் மற்றும் வானொலி நிலையங்கள் மூலம் தொடர்புடைய அதிகாரிகளுடன் ஒருங்கிணைந்து எச்சரிக்கைகள் ஒளிபரப்பப்பட்டன. கூடுதலாக ஒருங்கிணைந்த அரசாங்க மின் சேவை பயன்பாடு செயல் மூலம் எச்சரிக்கை அறிவிப்புகள் அனுப்பப்பட்டன. இது நாடு முழுவதும் சுமார் 6800 கால் கேளாத மற்றும் வாய் பேச முடியாத நபர்களை சென்றுவதை உறுதி செய்தது. குடிமக்கள் மற்றும் குடியிருப்பாளர்கள் தகவல்களுக்கு அதிகாரப்பூர்வ அரசாங்க கணக்குகளை மட்டுமே நம்பியிருக்க வேண்டும் என்றும் சமூக ஊடகங்களில் பரவும் வதந்திகளை அல்லது நம்பகத்தன்மையற்ற அறிக்கைகளை புறக்கணிக்க வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தினார். பாதுகாப்பு நடவடிக்கைகள் அல்லது சம்பவ பதில் தளங்களில்
வீடியோக்களை படமாக்குவது அல்லது வெளியிடுவது கண்டிப்பாக தடை செய்யப்பட்டுள்ளது என்றும் அமைச்சகம் வலியுறுத்தியுள்ளது. இதுபோன்ற நடவடிக்கைகள் தேசிய நலன்களுக்காக தீங்கு விளைவிக்கும் மற்றும் சட்ட விளைவுகளுக்கு வழிவகுக்கும் என்றும் எச்சரித்தது. சந்தேகத்திற்கிடமான பொருட்களையோ அல்லது துண்டுகளையோ பொதுமக்கள் அணுகவோ அல்லது நகர்த்தவோ வேண்டாம் என்றும் அவசரகால ஹாட்லைன் 112 மூலம் உடனடியாக தெரிவிக்குமாறும் ஃபோர்ஸ்லைஃப் மேலும் கேட்டுக் கொண்டுள்ளார். குப்பைகளை சுற்றி பல நபர்கள் கூடுவதையோ அல்லது சந்தேகத்திற்கிடமான துண்டுகளை நகர்த்த முயற்சிப்பதையோ அதிகாரிகள் கவனித்துள்ளதாகவும் இது பொதுமக்களின் பாதுகாப்புக்கு கடுமையான ஆபத்தை விளைவிக்கும் நடத்தை என்றும் அவர் குறிப்பிட்டார். முன்னெச்சரிக்கை நடவடிக்கையின் ஒரு பகுதியாக கடலுக்குள் செல்லும் உல்லாச படகுகள் மற்றும் மீன்பிடி படகுகளுக்கு தற்காலிக தடையும் இந்த காலகட்டத்தில் முகாமிடுவதையும் தடை செய்ய விதிக்கப்பட்டுள்ளதாகவும் அமைச்சகம் மீண்டும் வலியுறுத்தியுள்ளது. ட்ரோன்கள் உள்ளிட்ட வான்வழி புகைப்பட கருவிகளை பயன்படுத்துவதற்கும் இயக்குவதற்கும் தடை விதிக்கப்பட்டுள்ளது. சைரன்கள் ஒலிக்கும் போது பின்பற்ற வேண்டிய நடைமுறைகளையும் ஃபோர்ஸ்லைஃப் பொதுமக்களுக்கு நினைவூட்டினார். அனைவரும் அமைதியாக இருக்கவும், ஜன்னல்கள் மற்றும் திறந்த வெளிகளில் இருந்து விலகி இருக்கவும், அடித்தளங்கள் அல்லது பாதாள அறைகள் போன்ற கட்டிடங்களுக்குள் பாதுகாப்பு படிப்பு பகுதிகளில் உடனடியாக தங்குமிடம் தேடவும் அவர் வலியுறுத்தினார். தற்போதைய சூழ்நிலையில் பாதுகாப்பை பராமரிப்பதில் பொதுமக்களின் ஒத்துழைப்பு முக்கிய பங்கு வகிக்கிறது என்பதை வலியுறுத்தி அதிகாரப்பூர்வ அதிகாரிகள் வழங்கிய வழிமுறைகளை பின்பற்றுவதன் முக்கியத்துவத்தை அவர் வலியுறுத்தினார். குவைத் பிரதேசத்தை குறிவைத்து தற்போதைய ராணுவ தாக்குதல் தொடங்கியிருந்து நாட்டின் வான் பாதுகாப்பு அமைப்புகள் 212 பாலிஸ்டிக் ஏவுகணைகள் மற்றும் 396 ட்ரோன்களை வெற்றிகரமாக இடைமறித்துள்ளதாக குவைத்தின் பாதுகாப்பு அமைச்சகம் அறிவித்துள்ளது. பாதுகாப்பு அமைச்சக செய்தி தொடர்பாளர் கர்னல் சவுத் அத்வான் அவர்கள் அதிகாரப்பூர்வ ஊடக சந்திப்பின் போது பேசியதாவது, குவைத் ஆயுதப்படைகள் மிக உயர்ந்த தயார் நிலையில் செயல்பட்டு வருகின்றன, முன்னேற்றங்களை உன்னிப்பாக கண்காணித்து வருகின்றன. ராணுவம் மற்றும் பாதுகாப்பு நிறுவனங்கள் மற்றும் பிற அரசு நிறுவனங்களுடன் இணைந்து விரோத இலக்குகளுக்கு பதிலளித்து வருகின்றன. நாட்டின் சில பகுதிகளில் வெடிப்பு சத்தங்கள் கேட்கப்பட்டன. உள்வரும் ஏவுகணைகள் மற்றும் ட்ரோன்களுக்கு எதிராக வான் பாதுகாப்பு அமைப்புகள் வெற்றிகரமாக செயல்பட்டதன் விளைவாகும் என்று அவர் கூறினார். சில இடைமறிப்புகள் நடவடிக்கைகளின் விளைவாக குடியிருப்பு பகுதிகளில் இடிபாடுகள் விழுந்து பொருள் சேதம் மற்றும் பொதுமக்கள் உயிரிழப்பு ஏற்பட்டதாக அதிகாரிகள் உறுதிப்படுத்தினர். பலியானவர்களில் குவைத் ஆயுதப்படையை சேர்ந்த 2 மற்றும் ஒரு குழந்தை உயிரிழந்துள்ளனர். மேலும் பலர் காயமடைந்தனர். எந்த ஒரு சம்பவத்திற்கும் தயார் நிலை மற்றும் விரைவான பதிலை உறுதி செய்வதற்காக நாடு முழுவதும் அங்கீகரிக்கப்பட்ட சுகாதார அவசரகால திட்டங்களில் செயல்படுத்தப்பட்டுள்ளதாக சுகாதார அமைச்சகம் தெரிவித்துள்ளது. தற்போது நிலைமை தொடங்கியிலிருந்து வான்வழி தாக்குதல் சைரன்கள் 50 முறை இயக்கப்பட்டதாகவும் உள்துறை அமைச்சகம் தெரிவித்துள்ளது. பல்வேறு இடுபாடுகளில் இருந்ததாக 165 புகார்கள் அதிகாரிகள் கையாண்டுள்ளனர். குடியிருப்பாளர்கள் அமைதியாக இருக்கவும், அதிகாரப்பூர்வ அறிவித்தல்களை பின்பற்றவும், சைரன்கள் ஒலிக்கும் போது உடனடியாக ஜன்னல்களிலிருந்து விலகி பாதுகாப்பாக இடங்களுக்கு செல்லவும் வலியுறுத்தப்பட்டுள்ளனர். குவைத் ராணுவ பிரிவுகள் நாட்டின் வான்வெளி மற்றும் பிரதேசத்தை பாதுகாக்க தொடங்கிய பிப்ரவரி 22, 2026 அன்று ராணுவ நடவடிக்கையை தொடங்கியிருந்து நிகழ்வுகளின் வரிசையை கர்னல் அத்வான் விவரித்தார். நாள் 1 பிப்ரவரி 28, மார்ச் 1 86 பாலிஸ்டிக் ஏவுகணைகள் கண்டறியப்பட்டன, 68 இடைமறிக்கப்பட்டன, 53 30 ஈடுபடுத்தப்பட்டன. நாள் 2 மார்ச் 1, மார்ச் 2 62 பாலிஸ்டிக் ஏவுகணைகள் கண்டறியப்பட்டுள்ளன, 54 இடைமறிக்கப்பட்டன, 132 ட்ரோன்களில் 72 ஈடுபடுத்தப்பட்டன. நாள் 3 மார்ச் 2, மார்ச் 3 37 பாலிஸ்டிக் ஏவுகணைகள் கண்டறியப்பட்டன, 23 இடைமறிக்கப்பட்டன, 100 ட்ரோன்களில் 42 ஈடுபடுத்தப்பட்டன. நாள் 4 மார்ச் 3, மார்ச் 4 27 பாலிஸ்டிக் ஏவுகணைகள் கண்டறியப்பட்டன, அனைத்தும் இடைமறிக்கப்பட்டன. 109 ட்ரோன்கள் 33 ஈடுபடுத்தப்பட்டன. நடவடிக்கைகள் தொடங்கியிருந்து ஒட்டுமொத்தமாக 67 குவைத் ராணுவ வீரர்கள் காயமடைந்துள்ளனர். காயமடைந்தவர்களுக்கு தேவையான சிகிச்சை அளிக்கப்பட்டு அவர்களின் நிலை சீராக இருப்பதாகவும் 2 பேர் இன்னும் மருத்துவ கண்காணிப்பில் இருப்பதாகவும் அதிகாரிகள் தெரிவித்தனர். நிலைமை சீராகவும் கட்டுப்பாட்டிலும் இருப்பதாக அதிகாரிகள் வலியுறுத்தினர். பொதுமக்கள் அதிகாரப்பூர்வ ஆதாரங்களிலிருந்து மட்டுமே தகவல்களை பெறவும், வதந்திகள் அல்லது சரிபார்க்கப்படாத அறிக்கைகளை புறக்கணிக்கவும் கேட்கப்பட்டுள்ளனர். பாதுகாப்பு நடவடிக்கைகள் அல்லது சம்பவ இடங்களில் காட்சிகளை படம் பிடிக்கவோ அல்லது வெளியிடவோ கூடாது என்று உள்துறை அமைச்சகம் எச்சரித்துள்ளது. இதேபோன்று நடவடிக்கையில் தேசிய பாதுகாப்பு தீங்கு விளைக்கும் என்பதை வலியுறுத்தியுள்ளது. சந்தேகத்திற்கிடமான பொருட்கள் அல்லது துண்டுகளை அணுகவோ அல்லது நகர்த்தவோ வேண்டாம் என்றும் அவசர எண் 112 மூலம் உடனடியாக தெரிவிக்குமாறும் குடிமக்களுக்கும் குடியிருப்பாளர்களுக்கும் மேலும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது.
நாட்டின் இறையாண்மையை பாதுகாக்கவும் குடிமக்கள் மற்றும் குடியிருப்பாளர்களின் பாதுகாப்பை பாதுகாப்பதற்கும் ஆயுதப்படைகளின் உறுதிப்பாட்டை மீண்டும் உறுதிப்படுத்தி அமீர் மற்றும் பட்டத்து இளவரசரின் தலைமையில் குவைத்தின் தொடர்ச்சியான பாதுகாப்பு மற்றும் ஸ்திரத்தன்மைகளுக்காக பிரார்த்தனை செய்வதன் மூலம் கர்னல் அத்வான் அவர்கள் தன்னை உறுதியை முடித்துள்ளார். மத்திய கிழக்கு நாடுகளில் நிலவும் சூழ்நிலையை மறுஆய்வு செய்ததைத் தொடர்ந்து மத்திய இடைநிலை கல்வி வாரியம் 10ஆம் வகுப்பு வாரிய தேர்வுகளை ரத்து செய்து 12ஆம் வகுப்பு தேர்வை ஒத்திவைத்துள்ளது. இந்த முடிவு மார்ச் 5, 2026 தேதியிட்ட சுற்றறிக்கை எண் 3 மூலம் அறிவிக்கப்பட்டது. இது மத்திய கிழக்கு முழுவதும் உள்ள CBSE இணைந்த பள்ளிகளின் முதல்வர்களுக்கு அனுப்பப்பட்டுள்ளது. மாணவர்கள் மற்றும் தேர்வு ஊழியர்களின் பாதுகாப்பு மற்றும் நல்வாழ்வை முதன்மையாக கொண்டு சூழ்நிலையை கவனமாக மதிப்பிட்ட பிறகு இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக வாரியம் தெரிவித்துள்ளது. இந்த உத்தரவு பஹ்ரைன், ஈரான், குவைத், ஓமன், கத்தார், சவுதி அரேபியா மற்றும் ஐக்கிய அரபு எமிரேட்ஸில் உள்ள CBSE பள்ளிகளுக்கு பொருந்தும். சுற்றறிக்கையின்படி மார்ச் 7 முதல் மார்ச் 11 வரை 2026 வரை திட்டமிடப்பட்ட அனைத்து 10ஆம் வகுப்பு தேர்வுகளும் ரத்து செய்யப்பட்டுள்ளன. ஏற்கனவே மார்ச் 2, மார்ச் 5 மற்றும் மார்ச் 6 தேதிகளில் ஒத்திவைக்கப்பட்ட தேர்வுத்தாள்களும் இப்போது ரத்து செய்யப்படும் என்று வாரியம் உறுதிப்படுத்தியுள்ளது. மத்திய கிழக்கில் 10ஆம் வகுப்பு மாணவர்களுக்கான தேர்வு முடிவுகளை அறிவிக்கும் முறை தனித்தனியாக அறிவிக்கப்படும் என்று CBSE தெரிவித்துள்ளது. மதிப்பீடு மற்றும் தேர்வு முடிவு நடைமுறைகள் தொடர்பான கூடுதல் வழிமுறைகளுக்காக காத்திருக்குமாறு பள்ளிகளுக்கும் மாணவர்களுக்கும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. 12ஆம் வகுப்பு மாணவர்களுக்கு மார்ச் 7, 2026 அன்று திட்டமிட்டிருந்தபடி தேர்வு ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. திருத்தப்பட்ட தேதி பின்னர் அறிவிக்கப்படும் என்று வாரியம் தெரிவித்துள்ளது. மார்ச் 9 முதல் திட்டமிடப்பட்ட தேர்வுகள் குறித்து மேலும் உத்தரவுகளை வெளியிடுவதற்கு மார்ச் 7ஆம் தேதி நிலைமை மீண்டும் மதிப்பாய்வு செய்வதாகவும் CBSE குறிப்பிட்டுள்ளது. இன்றைய சில முக்கிய செய்திகளை பார்த்து உங்கள் அனைவரின் நல்லாதருடன் எனது இனிய பயணத்தை தொடர அடுத்த தகவலில் சந்திப்போம் என கூறி விடைபெறுவது உங்கள் ரசூல் அன்சார். நன்றி, வணக்கம்.